கோவையில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர் முருகன் மீது பள்ளி மாணவிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதாகவும் தகாத வார்த்தைகளால் பேசுவதாகவும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. கோவை கந்தை கவுண்டன் சாவடியில் அரசு உயர்நிலைப் பள்ளி பணியாற்றிய ஆசிரியர் முருகனுக்கு எதிராக பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அங்கு பயிலும் மாணவிகளை தவறான முறையில் தொடுதல், ஜாதி அடிப்படையில் பேத பிரிவு செய்து நடத்துதல் போன்ற செயல்களில் அவர் ஈடுபடுவதாக புகார் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் மாணவர்களிடையே பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பள்ளியில் 11 வயதுடைய மாணவி 6ஆம் வகுப்பில் படித்து வருவதாகவும் அங்கு பணியாற்றும் முருகன் ஆசிரியர் அந்த மாணவியிடம் நீங்கள் எல்லாம் குப்பை வேலைக்கு தான் தகுதியானவர்கள் என்று அவமதியாக வார்த்தைகளால் பயன்படுத்தியதாகவும் சகோதரியின் தலைமுடியை பிடித்து மேஜையில் அடித்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நீங்கள் படிப்பது சரியில்லை என கூறி தனியாக வகுப்பறையில் கதவின் ஓரத்தில் உட்கார வைத்ததாகவும் மாணவி புகார் கூறியுள்ளார். இதுகுறித்து மாணவி குடும்பத்தினர் முதன்மை கல்வி அதிகாரியிடம் புகார் அளித்ததோடு கோவை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளார். மாணவர்களின் உடல் மற்றும் மன நலத்திற்கு இத்தகைய செயல்களில் தீங்கு விளைவிக்கக்கூடியவை, எனவே அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் புகார் அளித்ததால் அவ்வளவுதான் என மாணவிகள் மிரட்டி உள்ளாராம் அந்த ஆசிரியர் முருகன். இது மாணவியரின் பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது என்று பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.